ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் முட்டை தோசையில் சிக்கன் குழம்பு ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கருவேப்பிலை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசைக்கல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க அந்த முட்டை மிக்ஸை நடுவில் ஊற்றிக்கோங்க. நடுவில் ஊற்றிட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஓரங்கள்லாம் நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றி